ஹாய் எவ்ரிவன். நான் ராஜி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் ராஜி. ஸோ என்னோடய லாஸ்ட் வீடியோவில் ஃபெஸ்டிவலோட இம்பார்ட்டன்ஸ், அதோட ரியல் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம். நான் கூட அடுத்த வீடியோவில் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதை சொல்கிறதுக்கு நான் ரைட் பர்சன் நினைக்கிறேன். ஏன்னா நானும் என் டைமை மேனேஜ் பண்ண தெரியாத பர்சன் தான். சொல்லப்போனால் குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புறப்ப கூட வாயில் பாதி தோசையோடு கிளம்பி போவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் என்னோடய டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ அழகாக ரிலாக்ஸ்டாக ஒரு 10-15 மினிட்ஸ் பிஃபோரே கிளம்பி பசங்களும் காமாக கிளம்பி போகிறாங்க. எனக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் அவங்களோட ஒர்க்கையும் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண தெரியல. ஸோ சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப சேலஞ்சாக இருக்கிறது டைம். கரெக்டாக குழந்தைய கேட்டாலும் அதே தான் சொல்கிறாங்க, எனக்கு டைமே இல்லைம்மா அப்படின்றாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களும் அதான் சொல்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போகிற பர்சனாக இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவங்க டைமை மேனேஜ் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச். கரெக்டாக? ஸோ இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயத்த பார்க்கலாம். ஸோ சில லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா, முன்னாடி வேலைக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஃபேமிலி, என்னோடய ஃபேமிலி சிச்சுவேஷனுக்கு வேலைக்கு போக முடியல. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பிறந்துட்டாங்க, வேலைக்கு போக முடியல, என்னால் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியலன்னு ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இதையும் நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்றத நோட் பண்ணிக்கணும். ஒரு டைம் ஸ்கெட்யூல் கூட போட்டுக்கலாம், ஃபுல் டே காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஒர்க்கோ அந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ரொட்டீன்ஸ் நான் நோட் பண்ணிப்பேன். என் குழந்தைங்க எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாங்க, எப்போ கிளப்பணும், வேறு என்னென்னலாம் எனக்கு ஒர்க் இருக்குது, எல்லாமே நான் நோட் பண்ணிப்பேன். அந்த மாதிரி இந்த வீடியோ கேட்குறவங்க, உங்களுக்கு என்னெல்லாம் ரொட்டீன்ஸ் இருக்குது டே டு டே லைஃப்பில், அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணுறீங்க, குளிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ப்ளஸ் சமையல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, கிட்ஸை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஆஃபீஸ் போகிறதுக்கு எவ்வளோ நேரம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இந்த மாதிரி உங்கள் டைம் எல்லாமே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றது காலையிலேருந்து நைட் வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த டைமை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங். ஸோ இதை நிறைய பேர் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். அந்த பக்கம் மிஷின் ஓடும், வாஷிங் மிஷின். ஒரு பக்கம் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருப்பேன், அந்த பக்கம் கிட்ஸுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். 3 வேலையும் பண்ணுறது தான் நான் நினச்சிப்பேன். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் மிஷின் மோட்டரில் தண்ணி இல்லாமல் நின்றுடும். கிச்சனில் நான் செஞ்சிட்ருக்கிறது பாதியிலே கருகி போயிடும். இந்த பக்கம் குழந்தைக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன். இப்படி தான் என்னோடய மல்டி டாஸ்கிங் போயிட்டுருந்துச்சு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அது ரொம்ப எஃபிஷியண்ட்டான மெத்தட்னு நினைக்கிறோம். ஸோ ரொம்ப டைம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி ஒன் அட் அ டைம் ஒரு வேலையை ஒரு நேரத்தில் செய்கிறதே பார்த்திங்கன்னா, நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறதுனால என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நமக்கு க்ரியேட்டிவிட்டி குறைஞ்சிரும். ஏன்னா அந்த வேலையை மிஷின் மாதிரி பண்ணணுமே அப்படின்னு பண்ணுவோம். பிரெயினுக்கு ரொம்ப லோடு, இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு ஸ்ட்ரெஸ் ஆகும். நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும், தப்பு தப்பாக பண்ணுவோம். அந்த வேலையை ஸ்லோவாகிடும். ப்ளஸ் சீக்கிரம் முடிக்கணுமேன்ற ஆர்வத்தில் நிறைய மிஸ்டேக்ஸோடு பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துக்கிட்டால் எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஸோ அதை விட என்ன விஷயம்னா, முதல்ல என்னென்ன வேலைன்னு நம்ம எழுதிக்க சொன்னோம் இல்லையா, உங்கள் ஸ்கெட்யூலில் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை பிரிச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் முக்கியமான வேலை, எதெல்லாம் அப்புறம் பண்ணலாம். ஸோ அதை நான் சொல்கிறேன். நான் சொல்ல சொல்ல உங்களோட வேலையை எந்த கேட்டகரியில் ஸ்ப்ளிட் பண்ணமோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான வேலை எது அர்ஜெண்ட்டாக பண்ணணும், எது இம்பார்ட்டண்ட்டாக பண்ணணும். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எது ரொம்ப அர்ஜென்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, இல்லை சடனாக ஒரு ஆக்சிடெண்ட்டு, ஸோ திடீர்னு பசங்க கீழே விழுந்துடுறாங்க, சம் எமர்ஜென்சி, அப்புறம் பண்ணலான்னு சொல்ல முடியாது இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், இம்மீடியட்டாக அதுக்கு அட்டென்ஷன் கொடுப்போம். சிலதுக்கெலாம் சில டெட்லைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஸோ அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வேலை என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, முக்கியமானது தான், ஆனால் ரொம்ப அர்ஜென்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக முக்கியம். ஜிம்முக்கு போகிறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வாக்கிங் போகிறது, ஆனால் உடனே பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ அது முக்கியம், ஆனால் ரொம்ப அர்ஜென்ட் கிடையாது. ஸோ உங்கள் ஆக்டிவிட்டீஸை பிரிச்சுக்கோங்க. ஸோ எது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எது கொஞ்சம் நாள் கழித்து பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, அர்ஜென்ட் ஆனால் முக்கியமானது கிடையாது. ஏன்னா சில வேலையை நீங்கள் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதோ ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுறீங்க, ஒரு ஹால் புக் பண்ணுறீங்க, சில மீட்டிங்ஸ் நடத்துகிறீங்க, ஒரு 3 மந்த்ஸ் கழித்து பண்ணணும், 6 மந்த்ஸ் கழித்து பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கும். அதை நீங்கள் இல்லைனாலும் வேறு யாராவது உங்களோட செக்ரட்டரி இல்லை அசிஸ்டன்ட் பண்ணுவாங்க, இல்லை வேறு யாராவது அதுக்கு பர்சன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டெலிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொருத்தர் கூட அந்த வேலையை செய்யலாம், நம்ம தான் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு எப்படின்னா, நான் பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சி எல்லா வேலையும் நம்மளே பண்ணுறோம். இப்போ அதனாலேயும் நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது.
ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த வேலை இம்பார்ட்டண்ட்டும் இல்ல, முக்கியமும் இல்ல. ஸோ அத வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி, அத நம்மளோட டைம் பிளானர்லேருந்து எடுத்துறணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில காசிப்புன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஃபோன்ல பேசுகிறோம். பக்கத்து வீட்ல, எதுத்த வீட்ல பேசுறோம். ஆனா என்ன விஷயம் பேசுறோம்? சப்போஸ் நம்ம யார பத்தியாவது சொல்றோமா? கம்ப்ளைண்ட் பண்றோமா? இல்ல காசிப் பண்றோமா? இல்ல ஏதாவது ஒரு ப்ரோகிராம் பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். பட் அதில வந்து நமக்கு எஃபெக்டிவா எதுவுமே வந்து பலன் இருக்காது. ஆனாலும் நெறைய டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். சோஷியல் மீடியால கூட நம்ம நெறைய விஷயம் கேட்குறோம். ஸோ ஒரு புக் சம்மரி கேட்கலாம். இல்ல ஒரு குவிஸ்ஸு, இல்ல புதுசா நடக்கிற விஷயங்கள் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன மாரி கன்டென்ட் பார்க்குறோம்? இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மாரி விஷயங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க? எப்படிலாம் உங்க டைம் வீணாகுது? அத வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலா நீங்க பண்ண வேண்டியது வந்து ஒரு ஸ்கெட்யூல். காலையிலேருந்து நைட் வரைக்கும் என்ன நம்ம பண்ண போறோன்ற ஒரு பிளானர் மாரி வச்சுக்கோங்க. ஸோ அதில வந்து எது எதெல்லாம் முக்கியமானது? எதெல்லாம் நம்ம அப்புறமா பண்ணலாம்? எதெல்லாம் உடனே பண்ணணும்? எது டோட்டலா நம்ம அவாய்ட் பண்ணா நல்லாயிருக்கும்? எடுத்த உடனே 100% பண்ண முடியாது. ஏன்னா, நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கே எனக்கு ஒரு 1 வருஷம், 2 வருஷம் ஆச்சு. ஒண்ணுமே ஐ அம் வொர்க்கிங் ஆன் இட். பெர்ஃபெக்ட்டா எல்லாமே அந்த டயத்துல முடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப ட்ரை பண்ணீங்கன்னா, அடுத்த ஒரு 1 மாசம், 2 மாசத்துல நெறைய சேஞ்சஸ் உங்களுக்குள்ள நடக்கும். உங்களோட சேஞ்சஸ் பார்த்துட்டு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்க டைம வேல்யூ பண்ணுவாங்க. அவங்களும் அவங்க டைம வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ எவ்ரிஒன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.